ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிடி குடும்பம். இன்றைக்கி வந்து சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க. சாப்பாடு, சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே இது வந்து சூப்பர் காம்பினேஷனுங்க. வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். குக்கரில் எண்ணெய் வந்து ஒரு 50 கிராம் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் பட்டை லவங்கம் சேர்த்துக்கிறேன். 4 பட்டை 4 லவங்கம் சேர்த்துக்கிறேன். இப்போ 3 வெங்காயம் கட் பண்ணி பொடியாக வச்சுருக்கேன். அந்த 3 வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி சேர்த்துக்கிட்டு உப்பு போட்டு கறிவேப்பிலை போட்டு இது மொத்தமே நல்லா வதக்கிக்கோங்க ஒன்றா சேர்த்து. இப்போ நான் பாதி வெங்காயம் தக்காளி தான் சேர்த்துருக்கேன். நான் 1.5 கிலோ சிக்கன் அளவு செய்கிறேன் இன்றைக்கி. 1.5 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. பாதி வெங்காயம் தக்காளி வந்து நம்ம அரைச்சி சேர்த்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து கிரேவி வந்து திக்னஸ் கொடுக்கும். ஒரு 3 வெங்காயம் 3 தக்காளி வந்து நல்லா அரைச்சி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்லா பச்சை வாசனை போயிருக்குன்னு அர்த்தம். இப்போ சிக்கன் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம சிக்கன் வந்து எண்ணெயிலே நல்லா வதக்குங்க. சிக்கன் வந்து நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து நீச்சல் ஸ்மெல் எதுவுமே வராது. தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. நல்லா எடுத்துருங்க. இப்போ வந்து ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா வந்து எண்ணெயில் வதக்கணுங்க. இப்போ மூடி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். சீக்கிரமாக வதங்கிடும் நம்மளுக்கு மூடி போட்டிங்கன்னா. ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கோங்க மூடி போட்டு. பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு நம்மளுக்கு சிக்கனு. இப்போ வந்து நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் பெரிய ஸ்பூனில். வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 2 வதக்கிக்கோங்க. ரொம்ப வதக்காதீங்க. ஏன்னா அதோட மிளகாத்தூள் ஒரு டேஸ்ட் வந்து மாறிடும் நம்மளுக்கு. சும்மா 2 கலந்து விட்டால் போதும். இப்போ 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்ட பிறகு நம்ம வந்து மூடி போட்டு ஒரு விசில் வச்சு ஒரு 2 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடும். பாருங்கள், குக்கர் திறக்கிறேன். எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து பெப்பர் சேர்த்துக்கலாம். பெப்பர் சேர்த்துட்டு கொத்தமல்லி சேர்த்துட்டு நம்ம வந்து கிரேவியை வந்து சூடாக சர்வ் பண்ணால் முடிஞ்சிச்சு. பாருங்கள், நல்லா சூப்பராக சிக்கன் நல்லா வெந்திருக்கு. சூப்பராக இருக்குது. இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.